பட்டதாரி கோவிந்தா, ராமா குடும்பத்தை காப்பாத்து கோவிந்தா, நீ மட்டும் துணை இருந்தா கோவிந்தா, ராமா நினைச்சது கைகூடும் கோவிந்தா. என்னங்க வந்துட்டீங்களா? என்னங்க எல்லாம் சரியா இருக்கு. இந்த சரக்க சாயங்காலத்துக்குள்ள வித்துப்பிடுங்க. யாருக்கும் கடனோ கொடுக்காதீங்க. அடுத்தவங்களை விட 5 பங்கு பெற சொல்லுங்க. இதோ இனிமே தாராளமே கூடாது, கணக்கா இருக்கணும், தெரிஞ்சுதா? பாண்டுரங்க உனக்கு இவ்வளவு அறிவை கொடுத்தோம், உன்னை ஒரு ஆம்பளையா பிறக்க வைக்க மட்டும் மறந்தே போயிட்டாரு. நான் ஆம்பளையா பிறந்திருந்தா லட்சமா சம்பாதிச்சிருப்பேன். புறப்படுங்க. மகாதேவா கீழே இறங்கு. இறங்குடா கண்ணு. அப்பா எனக்கு மிட்டாய் வாங்கிட்டு வரீங்களா? எதுக்குமா வீண் செலவு? நான் வீட்டுல செய்து தரேம்மா. நீங்க புறப்படுங்க. இருங்க. வாங்க வாங்க. இந்த சேலை என்ன விலைங்க? 3 வராகன். அதிகம் சாமி. இந்த சேலை நான் பண்டரிபுரத்துல 2 வராகனுக்கு வாங்கினேன். இதே சேலையா? ஆமா சாமி, இவன் மேல சத்தியமா. ஐயோ, சின்ன விஷயத்துக்கு சத்தியம் இருக்கு. 2 வராகனுக்கு. இதே சேலை பண்டரிபுரத்துல 4 வராக. ஆளு வியாபாரத்துக்கு புதுசு போல இருக்கு. ஐயா ஐயா, துகாராம் ஐயா. என்ன காலோஜி, எங்க வந்தீங்க? அதை எப்படி சொல்றேன் சுவாமி, நாளை விடிஞ்சா என் மூத்த பெண்ணுக்கு கல்யாணம். துணிமணி தர்றவங்க இப்ப இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க. புடவை வேஷ்டி வாங்க கையில பணமே இல்ல. முகூர்த்தம் நின்னு போயிடும் போல இருக்கு. ஐயா, உங்களை நான் கெஞ்சி கேட்கிறேன், முகூர்த்தத்துக்கு தேவையானதை கொடுத்து என் மானத்தை காப்பாத்துங்க. உங்க பணத்தை பூவுல வச்சு கொடுக்கறேங்க. ஐயா துகாராம் ஐயா, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நீங்க அப்படி நினைக்காதீங்க. மனிதனுக்கு மனிதன் நம்பிக்கை இல்லாத போனா வாழ்க்கையே இல்லை. ஆபத்து யாருக்கும் வரலாம். இதோ 4 சேலை, 4 வேஷ்டி எடுத்துக்கிட்டு போய் அந்த சுபகாரியத்தை முடியும். ஐயா, இந்த உபகாரத்தை என்னைக்கும் மறக்க மாட்டேன். சாமி, துணியெல்லாம் கிழிஞ்சு போச்சு, ஏதாவது இருந்தா கொடுங்க சாமி. இந்த சேலை எடுத்துக்கிட்டு போமா. கும்பிடணுங்க. என்ன பைத்தியக்காரத்தனம்! உன்னால நாங்கள நஷ்டப்படுறோம். என்னால நீங்க நஷ்டப்படுறீங்களா? நீ விலையை குறைச்சி வியாபாரம் செய்ய போய் எங்களையும் அதே விலை கொடுக்கும்படி சொல்றாங்க. அதா நான் குறைச்ச லாபம் போதும்னு விக்கிறேன். அதிக லாபத்துக்கு ஆசைப்படுற உங்கள மாதிரி ஆளுக்கு அதிக நஷ்டமும் ஏற்படுறது, கஷ்டமும் ஏற்படுறது. வியாபாரம்னு வந்த பிறகு எல்லாரும் ஒரே கட்டுப்பாடா நின்னு ஒரே விலைக்கு தான் வைக்கணும். எதுக்கும் ஒரு முறை இருக்கு. அப்படியா? அது ஒன்றும் எனக்கு தெரியாதே. தெரியாது? சரி, வர்த்தக சங்க தலைவர்கிட்ட வா, அவரே விவரமா சொல்லுவார். சரி, போகலாம். கங்காராம்ஜி, கங்காராம்ஜி. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. எங்க வந்தீங்க? இந்த துக்காராம் நம்ம வர்த்தக முறைகளுக்கு விரோதமா வியாபாரம் செய்து நமக்கெல்லாம் நஷ்டம் ஏற்படும்படியா நடந்துக்கிறாரு. குறைஞ்ச விலைக்கு சரக்கு விக்கிறாரு. ஏன் துக்காராம், இவங்க சொல்றது நிஜம்தானா? ஆமாம். அப்படி செய்யறது குற்றம் இல்லையா? இல்லைன்னு என் அபிப்பிராயம். சரி, உனக்கு வியாபாரம்னா என்னன்னு தெரியுமா? பாருங்க, வியாபாரம்னா லாப நோக்கத்தோடு மக்களை கொடுமைப்படுத்துறது இல்லை. மக்களின் தேவைகளை தனக்கு சாதகமாக கொண்டு அதிக விலை வாங்கி காசை கொள்ளையடிக்கிறதும் இல்லை. பொருள்களை எல்லாம் பதுக்கி வச்சு மக்கள் கேட்ட விலை கொடுக்கும் நிலைமை உருவாக்கி ஒரு கூட்டம் வாழ ஊராரை அழ வைப்பது வியாபாரமே அல்ல. அது சமுதாய துரோகமாகும். லட்சக்கணக்கானவர் உழைப்பிலே வரும் உற்பத்தியை எல்லாருக்கும் நியாயமான விலைக்கு விற்கிறது தான் வியாபாரமாகும். என்ன, நீ எங்கிட்ட வியாபாரத்தை பத்தி சொல்றியா? இவன் நம்ம சங்கத்துல சேர்ந்துட்டானா? உங்க சங்கமா? அதாவது நீங்க அடிக்கிற வியாபார கொள்ளைக்கு நானும் ஒரு கூட்டாளி ஆகணுமா? அதுக்கு நான் தயாரில்லை, என்னால முடியாது. முடியாதுன்னா வியாபாரம் செய்யவும் முடியாது. ஏன் முடியாது? லாபமோ நஷ்டமோ என் பணத்தை வச்சு என் மனசாட்சிப்படி நடந்துக்கிறேன். அதை தடுக்க உங்க யாருக்கும் அதிகாரம் கிடையாது. வர்றேன். என்ன திமிரு! இனிமே இந்த துக்காராம் வியாபாரம் செய்யறதுக்கோ அவங்கிட்ட யாரும் வாங்குறதுக்கோ இல்லாம பாருங்க எப்படி வியாபாரம் செய்வான் பாக்க. அம்மா அம்மா, அப்பா வந்துட்டாரு. ஜிஜியா, எங்கே பணம்? எங்கே பாரு வந்து. நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீங்க செஞ்ச காரியத்தை ஊரே எனக்கு சொல்லியாச்சு. நீங்க வியாபாரம் செய்து பொறுப்போடு நடந்துக்குவீங்கன்னு பொன்னா விளையிற பூமியை வித்து பாருங்க. புறப்படும் போதே கிழிக்கு சொல்ற மாதிரி சொல்லி அனுப்புங்க. என் பேச்ச காத்தோட விட்டீங்களா?
முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு முழு சோம்பேறிக்கு தானம் செய்து வெறுங்கையோட வீட்டுக்கு வர்றீங்களா? ஆபத்துல உள்ளவங்களுக்கு உதவினா தப்பா ஜிஜியா? எவனுக்கு இல்லைங்க ஆபத்து, எல்லாருக்குமே இருக்கு. அதுக்காக தனக்கு விஞ்சி தர்மா முதல அடிக்கிற வியாபாரம் செய்வாங்களா? அது சரி, என்ன கிடைக்க போகுதுன்னு இந்த மாதிரி காரியம் செய்யணும்? காற்று எதற்கு வீசுகிறது, மேகம் எதற்கு பொழிகிறது, மனிதனால் அவைகளுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குன்னு நமக்கு உபகாரம் செய்து ஜிஜியா, பிரதிபலனை கருதினால் சுயநலமே தவிர அது உதவியாகுமா? இதோ பாருங்க, உங்க லட்சியங்கள் எனக்கோ பிள்ளைகளுக்கோ சோறு போடாது. கட்டு தண்ட எனக்கு பெற்றதுக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்திட்டு அப்புறம் நீங்க ஊருக்கு உபகாரம் செய்யுங்க. ஜிஜியா, எதுக்கம்மா அவர் மனச நோக செய்யறேன்? அவர் எப்பவும் இது மாதிரி வியாபாரம் செய்திருக்காரா? அக்கா, எதுக்கும் அவருக்கு ஆதரவா பேசியே கெடுக்கிறேன். புருஷனுக்கு சேவை செய்யற பொறுப்போட எடுத்து சொல்லி திருத்தர கடமையை மனைவிக்கு உண்டு. அவர் கையாலேயே வியாபாரம் செய்ய வைக்கிறேன் பாரு. வேண்டாம் ஜிஜியா, வேண்டாம். மனசாட்சி அடகு வைக்கிற இந்த உலகத்துல நாணயமானவன் வியாபாரத்துல ஈடுபடக்கூடாது. மறுபடி நீ நஷ்டப்படுறது எனக்கு இஷ்டம். உங்க தர்ம குணத்துக்கு பெரிய கும்பிடு. இத பாருங்க, என் நகையை தர்றேன், வித்து பணம் கொண்டு வாங்க. அதை கொண்டு 4 மாட்டை வாங்கி நெய்யோ பாலோ வித்து குடும்பத்தை காப்பாத்திக்கிறேன். நீங்க சும்மா இருக்கலாம், என்னால. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.